இன்றைக்கு திண்டுக்கல் லியோனி அவர் அந்த கட்சியினுடைய பேச்சாளர். அவர் ஒரு இடத்திலே கோவையிலே சென்று பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது பெண்களை கீழ்த்தரமாக கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார். திமுக என்றாலே பெண்களுக்கு கொடுமை இழைக்கக்கூடியவர்கள், அதுவும் தேர்தல் நேரத்திலே இன்றைக்கு பெண்களை கொச்சைப்படுத்தி கீழ்த்தரமான வார்த்தைகளால் பேசுகிறார். அத்தனை பேருக்கு ஊடகத்திலே பத்திரிகை பார்த்திருப்பீங்க. பெண்களுடைய இடுப்பை சம்பந்தப்படுத்தி பேசிய திண்டுக்கல் லியோனி அவர்களுக்கு இந்த தேர்தல் மூலமாக தகுந்த பாடத்தை நீங்கள் போட்ட வேண்டும். அதை இப்படி பெண்களை கொச்சப்படுத்தி கீழ்த்தரமாக பேசுகின்ற இந்த பேச்சாளர்களெல்லாம் தட்டி கேட்க திராணி இல்லாத தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஸ்டாலின். இன்றைக்கு பெண்கள் எப்படி நடமாட முடியும்? ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இப்படி பெண்களை அவமானப்படுத்தி பேசுவது, கொச்சைப்படுத்தி பேசுவது, கீழ்த்தரமான பேச்சு பேசுவது, இதையெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றம். ஆக இந்த தேர்தல் மூலமாக இப்படிப்பட்டவர்களெல்லாம் பெண்களும் நம்முடைய சான்றோர் மக்களும் வாக்காளர் மக்களும் தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும் என்று இருகரம் கேட்டுக்கொள்கிறேன்.